ஹலோ கைஸ், மத்திய ஆசியாவின் உஸ்பெகிஸ்தான் மற்றும் கஜகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில இருக்கும் ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான கடல் இருந்தது. உலகத்திலேயே 4வது பெரிய ஏரியாக ஒரு காலத்துல இது மதிக்கப்பட்டது. இத சுத்தி பெரிய நகரங்கள், பரபரப்பான துறைமுகங்கள், லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம்னு இந்த இடமே ஒரு சொர்க்கம் போல இருந்தது. ஆனா இன்னைக்கு இங்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது. இங்க இருக்கிற மணல்ல துருப்பிடிச்சு புதைஞ்சு கிடக்கிற பிரம்மாண்ட கப்பல்களின் எலும்புக்கூடுகளை மட்டும்தான் பார்க்க முடியும். மனிதன் செஞ்ச ஒரு தவறுனால இன்னைக்கு இந்த இடமே அடையாளம் தெரியாம மாறிடுச்சு. ஒரு காலத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு உயிரை கொடுத்த இந்த கடல் இன்னைக்கு மரணத்தை பரிசீலிக்கும் இடமாக மாறியிருக்கு. இங்க இருந்த கடல் வறண்டதுனால கடல் மண்ணுல பல வருஷங்களா படிஞ்சிருந்த உரங்கள் மற்றும் வீரியமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் இப்போ நச்சு தூசிகளா இங்க காத்துல பறக்குது. இங்க நீங்க வெறும் சில நிமிஷங்கள் நின்னா கூட அந்த நச்சு காற்று உங்க நுரையீரலை பாதிக்கும். இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சுவாச பிரச்சனைகளும் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களும் வர்றதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். இப்போ இந்த சேட்டலைட் இமேஜஸ பாருங்க. இடது புறம் இருக்கிறது 1977 எடுத்தது. இதுல எவ்வளவு பறந்து விரிந்து நீல நிறத்துல இந்த கடல் காட்சி அளிக்குதுன்னு பாருங்க. ஆனா அதுவே வலது புறத்துல 2026 இருக்கிற நிலைய பாருங்க. ஒரு கடல் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம வெறும் உப்பு மணலுமா இந்த பகுதி பாலைவனமாக மாறி இருக்கு. இப்படி உலகின் மிக மோசமான மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பேரழிவுன்னு சொல்லப்படுற இந்த இடம்தான் அரல் சி. இது இன்று அரல்கும் பாலைவனம்னு அழைக்கப்படுது. ஆனா இங்க கேள்வி என்னன்னா, ஒரு மிகப்பெரிய கடல் எப்படி பாலைவனமாக மாறியது? செழிப்பா இருந்த ஒரு கடல் எப்படி திடீர்னு காணாம போனது? இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ ஒரு கடல் வற்றி போகும் அளவுக்கு மனிதர்கள் இயற்கையை என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அரல் கடலுக்கு என்ன ஆனதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட புவியியல் இருப்பிடத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சுமார் 30 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான நிலநடுக்கத்தினால இங்க இருந்த தரைமட்டம் கீழே இறங்கி ஒரு பெரிய பள்ளம் உருவானது. அந்த பள்ளத்துல அமுதரியா மற்றும் சிறுதரியாங்கிற 2 முக்கியமான ஆறுகள் வந்து சேர ஆரம்பிச்சது. இதுல இருந்துதான் அரல் கடல் பிறந்தது. உண்மையை சொல்ல போனா இந்த பகுதி வருஷத்துக்கு வெறும் 80 முதல் 150 மில்லிமீட்டர் மழையை மட்டுமே பார்க்கிற ஒரு வறண்ட பாலைவனமாகும். ஆனா இந்த 2 ஆறுகள் கொடுத்த தண்ணீர்னால 1960 வரைக்கும் இது உலகத்தோட 4வது பெரிய ஏரியாக இருந்தது. அதாவது எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தா அதோட பரப்பளவு சுமார் 68,000 சதுர கிலோமீட்டரும் ஆழம் சுமார் 60 முதல் 70 மீட்டரும் இருந்தது. இந்த கடல் தண்ணீர்ல உப்பு கம்மியா இருந்ததுனால சால்மன், நண்டு போன்ற நன்னீர் மீன்கள் இங்க அதிகமா கிடைச்சது. 1950களின் கணக்குப்படி வருஷத்துக்கு 40,000 டன் மீன்கள் இங்க இருந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற மைனக் நகரம் ஒரு செழிப்பான துறைமுக நகரமாக மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்த இடமாக இருந்தது. இந்த கடல் எவ்வளவு முக்கியமா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுல இந்த கடலுக்காக பெரிய போர்கள் எல்லாம் நடந்திருக்கு. அதாவது இந்த கடலை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர 1800களில் ரஷ்யன் எம்பையருக்கும் அப்போதைய கிவா கனெட் ஆட்சியாளர்கள், அதாவது இன்றைய உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில கடும் போட்டி இருந்தது. இதனால ரஷ்யாவின் மிகப்பெரிய கடல் படைக்கும் கிவா கனெக்ட் கடல் படைக்கும் இடையில போர் நடந்தது. இந்த போர்ல தோல்வி அடைஞ்ச கிவா கனெக்ட் பேரரசு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்தது. இத்தனைக்கும் இந்த அரல் கடலுக்கு மற்ற பெருங்கடல்களோட எந்த ஒரு நேரடி தொடர்பும் கிடையாது. அப்புறம் எப்படி போர்க்கப்பல்கள் இங்க வந்ததுன்னு நீங்க யோசிக்கலாம். ரஷ்யர்கள் பெரிய கப்பல்களை பாகமா பிரிச்சு நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் மேல ஏத்தி பாலைவனத்தை கடந்து வந்து இந்த கடற்கரையில வச்சு மறுபடி ஒன்னு சேர்த்து கடல்ல மிகப்பெரிய போர்க்கப்பல்களை இறக்கினாங்க. இப்படிதான் அரல் கடல்ல ஒரு பெரிய கடற்படையே உருவானது. இப்படி ராஜகம்பீரமாக இருந்த இந்த கடலுக்கு வினை வந்தது 1917க்கு அப்புறம்தான். சோவியத் யூனியன் தலைவரான ஜோசப் ஸ்டாலின் சோவியத் நாட்டை விவசாயத்துல வல்லரசாக நினைச்சாரு. அப்போ உலக சந்தையில ஒயிட் கோல்டுன்னு சொல்லப்படுற பருத்திக்கு பயங்கர டிமாண்ட் இருந்தது மற்றும் பருத்தியை வளர்க்க அதிகமான தண்ணீர் தேவைப்பட்டது. இதனால பாலைவனத்தை பருத்தி காடா மாத்த சோவியத் அரசு ஒரு பிளான் பண்ணுச்சு. அது என்னன்னா, அரல் கடலுக்கு தண்ணீர் கொண்டு வர்ற அமுதரியா மற்றும் சிறுதரியா ஆறுகள்ல பெரிய அணைகளை கட்டி தண்ணீரை திசை திருப்பி அந்த தண்ணீரை வச்சு பாலைவனத்துல பருத்தி விவசாயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணாங்க. இந்த யோசனை ஸ்டாலினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனால அமுதரியா மற்றும் சிறுதரியாவுல பெரிய கால்வாய்கள் மற்றும் அணைகள் கட்ட உத்தரவிட்டாரு.
சில ஆண்டுகளுக்குள் கரகம் கால்வாய், கர்சி கால்வாய் மற்றும் ஃபெர்கானா கால்வாய் உட்பட 20க்கும் மேற்பட்ட அணைகள் மற்றும் கால்வாய்கள் இங்கே கட்டப்பட்டது. இந்த கால்வாய்கள் ஆற்றின் இயற்கையான நீர் ஓட்டத்தை வயல்களுக்கு திருப்பி விட்டது. அந்த நேரத்துல அறல் கடலுக்கு இந்த 2 ஆறுகள் தான் உயிர் நாடின்னு சோவியத் யூனியனுக்கு தெரியல. இதன் விளைவு அறல் கடலின் நீர் மட்டம் குறைய தொடங்கியது. இதுல இருந்துதான் ஒரு பயங்கரமான பேரழிவுக்கான கவுண்டவுன் ஆரம்பமானது. 1960 முதல் அறல் கடல்ல நீரின் அளவு படிப்படியா குறைய தொடங்கியது. வெறும் 10 ஆண்டுகள்ல, அதாவது 1970க்குள்ள அறல் கடல்ல இருந்த நீரின் அளவு 25% குறைஞ்சது. ஆரம்பத்துல கடல் மட்டம் ஆண்டுக்கு சராசரியா 20 சென்டிமீட்டருங்கிற அளவுல குறைஞ்சது. அப்ப யாரும் இத ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கல. ஆனா அடுத்து 10 ஆண்டுகள்ல அந்த வேகம் பல மடங்கு அதிகரிச்சு ஆண்டுக்கு 50 முதல் 60 சென்டிமீட்டர் வரைன்னு நீர்மட்டம் குறைய தொடங்குச்சு. இந்த நிலைமை இன்னும் மோசமாகி பின்னாட்கள்ல ஒவ்வொரு ஆண்டுக்கும் 1 மீட்டர் அளவுக்கு தண்ணீர் வற்ற தொடங்கியது. 1960ல இருந்து 1998 வரை, அதாவது வெறும் 38 ஆண்டுகள்ல உலகின் 4வது மிகப்பெரிய ஏரியா இருந்த அறல் கடல் தனது பரப்பளவுல 60% இழந்தது. தண்ணீர் இருந்த இடத்துல இப்போ வெறும் உப்பு கலந்த மணல் மட்டுமே இருக்கு. ஒரு காலத்துல அலைகள் மோதிய துறைமுகங்கள் எல்லாம் இன்னைக்கு வறண்ட நிலத்தின் நடுவுல அனாதையா நிக்குது. கிட்டத்தட்ட 80 முதல் 100 கிலோமீட்டர் தூரம் வரை கடல் பின்வாங்கி போனது. இங்க பார்த்தாலும் துருப்பிடிச்ச கப்பல்கள், மணல்ல புதைஞ்ச மீன்பிடி படகுகள்னு மொத்தத்துல ஒரு கடல் பாலைவனமாக மாறியதுதான் மிச்சம். இந்த அறல் கடல் நீரின் அளவு குறைய குறைய ஏஞ்சிருந்த நீர் மெல்ல மெல்ல விஷமா மாற தொடங்கியது. ஆரம்பத்துல லிட்டருக்கு வெறும் 10 கிராம் மட்டுமே இருந்த உப்பின் அளவு கடல் வற்ற வற்ற கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு, அதாவது 376 கிராம் வரை உயர்ந்தது. இந்த அதீத உப்புத்தன்மையை தாங்க முடியாம அறல் கடலில் வாழ்ந்த கோடிக்கணக்கான மீன்கள் மடிந்தன. ஒரு செழிப்பான நீர்நிலை உயிர்கள் வாழவே முடியாத ஒரு சாக்கடலாக மாறியது. மீன்களின் அழிவு அந்த பகுதியை சுத்தி இருந்த ஆயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது. மீன்பிடி தொழில் முடங்கியது. கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. கடலை நம்பி வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு பிழைப்பை தேடி சாலைகள்ல அலையறாங்க. செழிப்பா இருந்த நகரங்கள் இன்னைக்கு பேய் நகரங்களாக காட்சியளிக்குது. ஆனா பிரச்சனை இத்தோட முடியல. இந்த பகுதியில பருத்தி விவசாயத்துக்காக தாராளமாக பயன்படுத்தப்பட்ட டிடிடி, பாஸ்பேட் மற்றும் அமோனியா போன்ற நச்சு ரசாயனங்கள் ஆறுகள் வழியா வந்து இந்த கடல்ல கலந்தது. இதனால கடல் வத்தி போனதுனால அந்த ரசாயனங்கள் கடலின் தரைப்பகுதியில உப்போடு கலந்தது. இதன் காரணமா இங்க வீசும் காத்து மூலமா அந்த நச்சு ரசாயன துகள்கள் பல 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணிக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்த பகுதியில வசிக்கும் மக்கள் சுவாசிக்கிறது காத்தே கிடையாது, ஒரு ஸ்லோ பாய்சனை. இந்த நச்சு காத்து மக்களின் நுரையீரலுக்குள்ள புகுந்து ஆஸ்துமா, கேன்சர் மற்றும் கடுமையான சுவாச நோய்களை உருவாக்குது. பிறக்கும் குழந்தைகளுக்கு ஊனங்கள் ஏற்படுவதும் தோல் நோய்களால் மக்கள் அவதிப்படுவதும் இங்க அன்றாட நிகழ்வா ஆகிருச்சு. இயற்கைக்கு தீங்கு விளைவிச்சா அது நம்மளுக்கு 2 மடங்கு திருப்பி கொடுக்கும்ங்கிறதுக்கு அறல் கடல் ஒரு சிறந்த உதாரணம். இந்த வறண்ட கடலுக்கு நடுவுல ஒரு மர்மமான தீவு இருக்கு. அதன் பேரு ஓஸ்ரோஸ்தெனியா தீவு. ரஷ்ய மொழியில இதுக்கு மறுபிறப்புன்னு அர்த்தம். ஆனா பேர்ல மட்டும்தான் இந்த இடத்துக்கு மறுபிறப்புன்னு இருக்கு. உண்மையிலேயே இந்த தீவு மரணத்தின் தொழிற்சாலையாக தான் இருக்கு. ஆமாங்க, 1940களில் சோவியத் யூனியன் இந்த தீவை ஒரு ரகசிய உயிரியல் ஆயுத தளமாக வச்சிருந்தது. அரல்ஸ்க் 7ங்கிற குறியீட்டு பேர்ல அழைக்கப்பட்ட இந்த இடத்துல மனித குலத்தையே அழிக்கக்கூடிய கிருமிகள் ஆயுதங்களாக மாற்றும் ஆராய்ச்சி நடந்தது. ஆந்த்ராக்ஸ், பிளேக், ஸ்மால் பாக்ஸ்னு பல உயிர்கொல்லி நுண்ணுயிர்களை வச்சு இங்க சோதனைகள் நடத்தப்பட்டது. இது ஒரு தீவாக இருந்ததுனால இங்க இருந்து கிருமிகள் வெளியே பரவாதுன்னு சோவியத் ஆட்சியாளர்கள் நம்பினாங்க. 1991ல சோவியத் யூனியன் வீழ்ந்தப்போ இந்த தளம் அவசரமா கைவிடப்பட்டது. டன் கணக்கிலான ஆந்த்ராக்ஸ் வித்துகள் அவசரமா மண்ணில் புதைக்கப்பட்டது. ஆனா ஒரு பெரிய ஆபத்து காத்திருந்தது அப்ப அவங்களுக்கு தெரியல. விவசாயத்துக்காக ஆற்று நீரை திருப்பி விட்டதால அறல் கடல் வேகமா வற்ற தொடங்கியது. இதனால தீவாக இருந்த ஓஸ்ரோஸ்தோனியா தண்ணீர் மறைஞ்சதுக்கு அப்புறம் 2001ஆம் ஆண்டு போல இங்க இருந்த நிலப்பகுதியோடு அந்த தீவு இணைஞ்சது. அதாவது ஒரு காலத்துல தனிமைப்படுத்தப்பட்டிருந்த அந்த மரணத்தீவுக்கு இப்போ ஒரு நேரடி நடைபாதை உருவாகிருச்சு. இங்க இருக்கிற மண்ணுல இன்றும் ஆந்த்ராக்ஸ் வித்துகள் புதைஞ்சிருப்பதாக சொல்லப்படுது. இது சாதாரண கிருமிகள்னு நினைக்காதீங்க. கடும் வெப்பம் மற்றும் வறட்சியை தாங்கி சுமார் 100 ஆண்டுகள் வரைக்கும் காத்துல உயிரோடு இருக்கும் வல்லமை கொண்டது.
இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த ரிசர்ச் லேப்ஸ் சோதனை செய்யப்பட்ட எலிகள் இப்போ நிலப்பகுதி வழியா மனித குடியிருப்புகளுக்கு உள்ள நுழைய தொடங்கியிருக்கு. இதன் விளைவா இந்த பகுதியில அப்பப்போ பிளேக் போன்ற தொற்று நோய்கள் பரவுகின்றன. இதனால இன்று அறல் கடல் வெறும் வறண்ட கடல் மட்டுமில்ல, அது ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லப்படுது. சர்வதேச ஆய்வுகளின்படி அறல் கடல் வறண்டு போனதால இந்த பகுதியில இருந்த சுமார் 5 மில்லியன் மக்கள் சுகாதார காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. சுவாச பிரச்சனைகள், புற்றுநோய், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பிரச்சனைகளும் இங்க உள்ள மக்களுக்கு அதிகம் ஏற்படுது. இதனால ஒவ்வொரு ஆண்டும் 15,000 முதல் 20,000 பேர் வரை இளம் வயதிலேயே இறந்து போறாங்க. ஒரு காலத்துல மீன் பிடிச்சு வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு நோய்களோடும் வறுமையோடும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நச்சு தூசி புயல்கள், உப்பு மணல் துகள்கள் மற்றும் பழைய விவசாய பூச்சிக்கொல்லி மருந்துகள் அனைத்தும் இன்று அறல் கடலை உலகின் மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பேரழிவாக மாற்றியிருக்கு. 1960களில் உலகின் 4வது பெரிய ஏரியாக இருந்த இந்த ஏரி 1990களில் 90% வறண்டது. 1987ஆம் ஆண்டுல அறல் கடல் வடக்கு மற்றும் தெற்குன்னு 2 பகுதிகளை பிரிஞ்சது. கடல் வறண்டது வெறும் நீரை மட்டும் பாதிக்கல, இந்த பகுதியின் தட்பவெப்ப நிலையையே முற்றிலுமா மாத்தியது. முன்பு கோடையில இதமான குளிர்ச்சியும் குளிர்காலத்துல மிதமான குளிரும் இருந்தது. ஆனா இப்போ இங்க கோடை வெயில் 45 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாகவும் குளிர் -25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. மழை அளவு குறைஞ்சது. அடிக்கடி பயங்கரமான மணல் புயல்கள் ஏற்பட்டது. இதனால அண்டை நாடுகளின் விவசாய உற்பத்தி 20% முதல் 30% வரை சரிஞ்சுள்ளது. அதாவது ஒட்டுமொத்த மத்திய ஆசியாவின் மைக்ரோ கிளைமேட்டையும் இது மாத்தியதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இருண்ட மேகங்களுக்கு இடையில ஒரு மின்னல் போல அறல் கடலின் மீட்பு பணிகள் தொடங்கியது. அறல் கடலின் வடக்கு பகுதி ஒப்பீட்டு அளவுல நல்ல நிலையில இருக்கிறதுனாலையும் கடந்த கால தவறுகளை சரி செய்யவும் கஜகிஸ்தான் அரசு 2005ல வேர்ல்டு பேங்கின் உதவியுடன் அமுதரியா நதியில கோக்ரால் அணையை கட்டியது. இதன் விளைவா அமுதரியா நதியின் நீர் மீண்டும் அறல் கடல்ல பாய தொடங்கியது. இதனால அதிசயங்கள் நிகழ தொடங்கியது. அதாவது 2006ஆம் ஆண்டுல நதி நீர் மீண்டும் பாய்ஞ்சதுனால மீன்களின் எண்ணிக்கை அதிகரிச்சது. இதனால மக்கள் மீண்டும் அவங்க வலைகளை கையில எடுத்தாங்க. 2015ஆம் ஆண்டுல கடும் பனிப்பொழிவு காரணமா தெற்கு பகுதியில நீர் மட்டம் உயர்ந்தது. 2025ஆம் ஆண்டுல வந்த அறிக்கையின்படி வடக்கு பகுதியில நீர் இருப்பு 42% அதிகரிச்சது. இதனால தாவரங்கள் வளர ஆரம்பிச்சது மற்றும் சுற்றுலா பயணிகளும் மீண்டும் வர தொடங்கினாங்க. இன்னைக்கு வீடியோ அறல் கடல் எப்படி வறண்டு போனதுங்கிறத பத்தி சொல்றதுக்காக மட்டும் இல்ல, அறல் கடலின் கதை நமக்கு ஒரு பெரிய பாடம்னு சொல்றதுக்காகவும் தான். மனிதனின் அதிகார மோகத்தாலும் இயற்கையை மதிக்காத திட்டங்களாலும் ஒரு கடலையே மனிதன் அழிச்சான். இன்றும் நம்மளும் அதே தவறை தான் செய்யறோம். காடுகளை வெட்டுறோம், ஆறுகளின் போக்கை மாத்துறோம், அடுக்கடுக்க அணைகளை கட்டி இயற்கையை அழிச்சுக்கிட்டே வரோம். அறல் கடல் திரும்பி கொடுத்ததுல அந்த மக்கள் எவ்வளவு துயரத்தை அனுபவிக்க வேண்டியிருந்ததுன்னு நம்ம இன்னைக்கு வீடியோல பார்த்தோம். இயற்கை இல்லாமல் மனித இனமே இருக்க முடியாது. இனிமேலாவது நம்ம விழித்துக் கொள்வோம், இயற்கையை காப்பாற்ற தொடங்குவோம். ஏன்னா இந்த இயற்கை இல்லாம மனிதர்களே இல்ல. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இயற்கையை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வீடியோல கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.